ஹாய் ஹலோ வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் லைஃப். இப்போ நம்ம எங்க போறோம்? மூணார் போறோம். எங்க போறோம்? மூணார் போறோம். எங்க போறோம்? மூணார் போறோம். எப்படி போறோம்? பைக்ல. ஓகே சோ லெட்ஸ் பைக்ல. பைக். சோ ரொம்ப நாளா இன்னைக்கு வந்து மூணார் கேரளா vlog தான் இருக்கு. சோ நம்ம போற வழியில எல்லாத்தையும் நாங்க காமிக்க போறோம். ஆமா, எப்பவுமே நாங்க ரெண்டு பேர் தான் போவோம். இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா என்னோட ஃப்ரெண்டும் என் தங்கச்சி வந்திருக்காங்க. சோ லெட்ஸ் see என்னென்ன போகும்போது காட்டுறோன்றதை பார்த்துக்கோங்க. பாய். மணி ஆல்மோஸ்ட் 4:45 ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு நம்ம வீட்டில் இருந்து கிளம்பணும்? 2:50 இருக்கும். 3 மணி பெட்ரோல் போட்டு 3:15 ஆயிடுச்சு. பெட்ரோல் போட்டுலாம் கிளம்பி வர்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலா? 1.5 மணி நேரம் இருக்குமா? 1.25 மணி நேரம் இருக்கும் ட்ராவலு. குறுக்கு வழி முடியல, உட்காந்துட்டே வருது. லாங் ட்ரைவாக அதை விட இந்த 2026 போட்டு போலன்னு பொழந்துருச்சு. அதுக்கு இந்த குறுக்கு வழி எவ்வளவோ மேலு. 2 நாள் போய் ரிலாக்ஸேஷனுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ எங்கன்னா கந்த விலாசா, தேனி கந்த விலாசா, அந்த டீ குடிக்க வந்திருக்கோம். பைபாஸ்ல இருக்கு. டீ குடிச்சிட்டு கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னும் உட்காந்துக்கிட்டே போகணும். ஏன்னா செக்கிங் வந்து 1 o'clock தான் ரூம் செக்கிங்கு. ஸோ அது வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாகவே ஏறி போனால் நல்லாயிருக்கும். நம்ம டீ நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. குடிச்சு மொதல் வந்து கப்புலாக இந்த மாதிரி ட்ரிப்பு போவோம். இப்போ கப்புள்ஸாக போகிறோம். சண்டை தான் போடுறாங்க. சண்டை மட்டும்தான் போடுறாங்க, வீடியோலாம் போடலாங்க. அவங்க அப்படியே சண்டையே போடாத கப்புள், எப்பவுமே சண்டையே போட மாட்டோம். சரி, நீ அப்படியே போகிற வழியில் பார்ப்பேன் நான். ஓகே பாய். இப்போ எங்கே இருக்கோம்? மழை வந்து இப்போ ஏறிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். செம்ம குளிர். இதுக்கு முன்னாடி கேரளா வர்க்கலா போனப்போ கூட அதே மாதிரி வந்து ஏர்லி மார்னிங் தான் கிளம்புனோம். ஆனால் இந்த அளவுக்கு குளிர் கிடையாது. ஆனால் செம்ம கிளைமேட்டு ஒருத்துங்க. இனி ஒரு 8 மாதத்துக்கு இந்த ஜனவரியிலேருந்து இந்த 2026 என்ன அடி அடித்தாலும் தாங்கலாம்ல, அந்தளவுக்கு ஒருத்து. செம்ம கிளைமேட்டு, அப்படியே பார்க்கவே சூப்பராக இருக்கும். ரொம்ப காமாக செம்மையாக இருக்குது. நீ மேலே பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த இன்னொரு கப்பல் வந்து அப்படியே முன்னாடி கிளம்பிட்டாங்க. நாங்கள் இருந்து அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே மேலே போகிறோம். சரி, என்ன வரும்? ஏன்னா வந்து 1 மணிக்கு தான் செக்கிங்கிறப்ப அவ்வளோ சீக்கிரம் போய் அங்கே என்ன பண்ண முடியும்? போகிறப்ப அப்படியே பொறுமையாக எல்லா பிளேஸஸையும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கு தானே வர்றோம். என்ன பாவா? சரி, போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். பியூட்டிஃபுல். ஆமாம், ஒரு விளாகலாம் என்ன இங்கே பாருங்க, பியூட்டிஃபுல் வியூவை பாருங்க. அப்படியே செம்ம வியூல கோடி மெட்டா. அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் பாருங்க. சத்தியமா யாரோ ஒரு ஆட்கள் கூட வீடியோ போட்டிருந்தாங்க. மூணாரில் வெயில் அடிக்குது, அது அடிக்குது, செம்ம என்ஜாய்மெண்ட். சத்தியமா ஒட்டு வந்ததுக்கு வெயில் அடிக்கதான் சரியில்லை, இல்லை சொல்லலை. அந்த அளவுக்கு குளிர்லாம் அடிக்குது. என்ன 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 பண்ணிக்கிருக்க? என்ன வெயில் தானே அடிக்குது. என் வச்சான ஒப்பமா எப்படி இருக்கேன்னு எல்லாம் வேணாம், மூக்கு ஒழுகுது. இல்ல எல்லாம் வேணான்னு சொன்னீங்க, எடுத்து வச்சேன். எனக்கு எடுத்து வைக்க விட்டியா? அது எனக்கு தெரியாதுப்பா. ஆனா செம்ம ஃபீல் நல்லா இருக்கு. சரி வாங்க போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்க பாருங்க, அது புகையில தெரியுதா? புகை வருது. ஆனா வந்து அவ்வளவு சூடே இல்லை, சாப்பிடாம ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கு. எனக்கு எது கொடுத்தாலும் எனக்கு என்ன மச்சான்? சவுத் சவுக்காய். ஆமாங்க மக்கள், இங்க பாருங்க. கேரளா வீடு தான் என்ன பாவா.
அதுவா முளைச்சு கிடக்கு. மக்களே நாங்கள் ஆட்டோவும் பார்த்தோம் மக்களே. இந்த படம் 2 பார்த்தோம். எப்படி ஏறுது இந்த ஆட்டோ மலையில? நம்ம எனக்கும் அந்த ஆட்டோ ஏறாதான் நல்லா இருக்கு. அப்படி பூச்செடி இப்படி கீழே இருந்து காமிங்க பூவை. அழகா இருக்கா? அதை கட் பண்ணுவாங்க. ஐயோ என் மொபைல். ரூம் எப்படி இருக்கு? ஓகேவா? ரூம் ஓகே. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பிளான் பண்ண ரூம் வந்து வேறு. அது வந்து ரொம்ப பட்ஜெட் கம்மியாக பண்ணால் இதே பிரான்ச் தான் பக்கத்தில். அது வந்து ஆனால் வந்து கப்புள் செட் ஆகலை. போய் பார்த்தவங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஸோ அதனால் இங்கே இருந்து 501 502 2 ரூம் தனியாக புக் பண்ணிட்டு இது சூப்பராக இருக்குது. ப்ளஸ் என்னன்னா இங்கே என்னன்னா இன்னும் க்ளீன் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் வந்து இங்கே திடீர்னு தானே புக் பண்ணோம். 1 o'clock தான் வந்து ரூமே கிடைக்கும், அங்கே அவைலபிள் இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இங்கே வந்து ரூம்ஸ் நிறையா இருக்கனால எங்களை செக்இன் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாகிட்டு மணி வந்து 9 மணி ஆயிடுச்சு. 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. போய் சாப்பிடணும். அதனால வந்து இன்னும் இந்த ரூம் க்ளீன் அவ்வளோ பண்ணல. 502 தான் க்ளீன் ஆகிருக்கு. ஸோ வந்து நாங்கள் அப்படியே அங்கே மூவ் ஆகிட்டு இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வருவோம். அதுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். பார்ப்போம். ரூம் காமிக்கிறோம். நாங்கள் வெளியே அந்த இதெல்லாம் காமிக்கிறோம். நாங்கள் தங்கியிருக்க ரெசார்ட் வந்து அரேஞ்சு மேரி வூட்ஸ். இந்த ரெசார்ட் தான். இது வந்து ரொம்ப ஹில் ஸ்டேஷன், அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ சாப்பிட போகணும்னாலுமே வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் போய் 3 நாள் கிட்ட தான் சாப்பிட்ணும் போல். ஸோ அதான் எல்லாம் சாப்பிட கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? ஒரு பிள்ளைக்கு பசி உயிரை கொல்லுது. ஹெல்மெட்டு ரொம்ப மஸ்ட்டு. நாங்கள் அன்றைக்கி ஒர்க்கெல்லாம் வந்தப்போ கூட வெயில் அடிக்குது, ஆனால் அவ்வளோலாம் தெரியல. ஹெல்மெட் எங்கே போனாலும் போட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் தேடிட்டு இருக்கோம். இப்போதான் ஒரு ஹோட்டலில் வந்து இறங்கியிருக்கோம். வருவாங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? என்ன தெரியல, இங்கே வெள்ளக்கல்ல சாப்பாடு. அந்த பச்சரிசி மாவு, அரிசி மாவை நம்ம அரைச்சு உடனே அந்த தோசை சுட்டா எப்படி இருக்கும், உடனே கல் தோசை சுட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு டேஸ்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. பூரி வாங்கினா பூரி நல்லா இருந்துச்சு. அந்த மாரி அதான் எடுக்கல. சாட்டிஸ்ஃபைடே இல்லை. சாப்பிட்டு திருப்தியே இல்லை. அதனால எடுக்கல. சரி சரி. வந்த என்ன படுத்துட்ட? எப்பா காலை ஃபுல்லாக குளிர்னு இருந்து இப்போ ரொம்ப லைட்டாக வெயில் இருக்குது. சாப்பிட்டு எதுவும் கொஞ்சம் மயக்கமாக இருக்குது. இப்போ நைட்டும் வந்து அவ்வளோவா தூங்கலை. டூர் போகிறோம், ட்ரிப் போகிறோம், எக்ஸைட்மெண்ட்டில் தூங்காமையே இருக்குங்க. சரி. அதனால அப்படியே படுத்துட்டு வியூ அங்கிட்டு தாமே. அதுதான் வியூவே. பாருங்க, இங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கோம். சூப்பராக இருக்குது. கீழே ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. இப்போ தான் கொஞ்ச நேரம் கழித்து கீழே ஸ்விம்மிங் பூல் போயிட்டு குளிக்கலான்னு இருக்கோம். அவ்வளோ இயற்கையோடு சார்ந்திருக்கும். என்ன வெயிலும் அடிக்குது, பனியும் அடிக்குது. பட் ரெண்டும் கலந்த கிளைமேட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. காசி அச்சா வந்துட்டேன் பக்கத்தில். என்னடி பாப்பா, எங்கே போகிறோம்? ஸ்விம்மிங் பூலுக்கு போய் வந்து ஆமாம் கணக்கில் தண்ணிக்குள்ளேயே கடக்க போகிறோம் போல. சரியான வெயில் அடிக்குதுங்க. காலையில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? ஆமாம், கொஞ்சம் போய் ஸ்விம்மிங் பூலில் போய் உள்ள குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு ஈவினிங் ஃபுல்லாக எங்கேயாச்சும் போய் சைட் போய் பார்த்து வருவோம். சரி, ஓகே ஓகே. என்னவா 2 பேரும் நம்ம இறந்துக்கிட்டே திட்டுறீங்க? அதுதான் வந்திருக்கான். ஆஹா, சரி சரி. போச்சா போட்டாண்டா. என்னடி பண்ணிக்கிறீங்க? பாப்பா, ஒரு வழியாக ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவோமா எப்படி என்ன? ஆமாம், ஸ்விம்மிங் பூலில் ஆட்டப்பட்டதுக்கப்புறம் இப்போ சாப்பிட போகிறோம். பசிக்க. அடுத்து எங்கே போகிறோம்? ஏதாச்சும் வியூ பாயிண்ட் போய் பார்ப்போம். சரி, ஓகே. அம்மா வியூ போ. இதாண்டா மூணாறு.
வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் கைஸ். அப்படியே வெயில் அடிக்குது, ஆனால் அந்த காற்று சிலு சிலுன்னு அந்த காற்று அவ்வளோ வந்து ஒரு அமைதியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பாயிண்ட் உள்ள இந்த பாயிண்ட் கொஞ்சம் முன்னாடி இங்கே பாருங்க. வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எய்ம் பண்ணுங்க. பின்ன அடிச்சு இது தேயிலை வியூ பாயிண்ட் போல். பெர் ஹெட்டுக்கு வந்து 50 rupees. உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு டிக்கெட். நிறைய இடம் இந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்களா என்னான்னு தெரில. ஆனால் இங்கே வந்து 50 ரூபா கொடுத்தா தான் உள்ளே விடுவாங்க போல். இங்கே கேமராமேன்ஸும் இருக்காங்க அந்த காஸ்டியூம்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நம்மளுக்கு அதெல்லாம் தேவைப்படாது, நம்மளுக்கு கேமராவே போதும். போய் 4 பேர்த்துக்கு 200 rupees கட்டியாச்சு. போய் ஃபோட்டோஸ் உள்ளே எடுக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள் வியூ. நெக்ஸ்ட்டு சன்செட் வியூ வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து அந்த மூணார் போகிற வழி எல்லாமே இன்றைக்கி கவர் பண்ணியாச்சு. என்ன பிளான் பண்ணி வந்தோன்னா 2 நாளில் வந்து ஒரு நாள் வந்து நல்லா சுற்றி பார்க்கணும், ஒரு நாள் நல்லா அந்த ரூம்லேயே ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி தான் பிளான் பண்ணி வந்திருக்கோம். நாளைக்கு எது வெளியே போகிறோமா என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ ஆகான்னு தெரியலை. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மக்களே பாருங்கள், மூணார் போகிற வழியில் சன்செட் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். ஸோ அவர் மறைய ரெடி ஆகிட்டார். மணி இப்போ 6:30க்குள்ளே அவர் மறைஞ்சிடுவார். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னையோட விளாக் இன்னையோட முடிஞ்சு. ஃப்ரெஷ் ஆகிட்டியா? ஆயாச்சு. இன்னைக்கு வந்து டே வந்து சூப்பராக போயிடுச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் மூணார் போகிற வழியில் இருக்க எல்லா சைட்டுமே வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ மணி 8:30 ஆயிடுச்சு. ஓகே, வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு உட்காந்துருக்கோம். நீங்கள் வந்து பால்கனி காமிங்க. பாருங்கள் அப்படியே ஃபாரஸ்ட்டு கீழே இது கீழே வந்து ஸ்விம்மிங் பூல் இப்போ குளிச்சுட்ருக்காங்க. ஆக்சுவலி என்னோடய இதில் வந்து இந்த இது போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்னால் ஸ்விம்மிங் பூல் காட்ட முடியல. செம்ம கிளாஸாக இருக்குது. ரூம் இன்னைக்கு ஒரு வழியாக முடிச்சிட்டோம். ஆமாம், எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நாளைக்கு மிச்சத்தை பார்ப்போம். சரியா? ஸோ உன்னோட ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லைட் போடு. இங்கே பாருங்கள் மக்களே, நீங்கள் அங்கேருந்து இப்போ தான் கொடுத்து முடிச்சு வந்தாங்க, அதுக்குள்ளே இங்கே உட்காந்துட்டாங்க. ஆனால் எங்கள் பால்கனியோட இந்த பால்கனி வியூ சூப்பராக இருக்கும். இங்கே ஸ்விம்மிங் பூல் அவ்வளோ அழகாக கிளாஸாக நைட் டைமில் 10:30 லைட்டிங் ஃபுல்லாக ஃபாரஸ்ட். சரிப்பா, இது தேங்க்யூ பா. இன்றைக்கான வீடியோ இதுதான். நாங்கள் டே 2ல் என்னென்ன பண்ணோன்றதை இன்னொரு வீடியோவை நாங்கள் போடுறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.